இதுல நீங்க பாக்குற இந்த கட்டடம் தான் அந்த கண்காட்சியகம். அதை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இப்ப நாங்கள் பானைகள் செய்யற இடம் அல்லது மண் பாத்திரங்கள் செய்யற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க 3 அழகான ஒட்டக குட்டிகள் நிக்கணும். எங்கட வருகைய பார்த்து கொண்டு எங்களுக்கு முத்தம் தாரத்துக்கு நிக்கிறார் ஒருத்தர். கிட்ட கிட்ட வரும் போல இருக்கு. அவன் கழுத்துல நீளத்துக்கு முத்தம் தந்தா நல்லா இருக்காது. இவ பெண் போல இருக்குது. கண்ணுக்கு மஸ்கரா எல்லாம் போட்டிருக்கா. மஸ்காரா போட்டிருக்கா. அப்ப பெண் போல இருக்குது. முத்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறா. ஆனால் என்ன பிரச்சனைண்டா, நான் முத்தம் கொடுத்தா பிறகு எனக்கு வருத்தம் வரும். எஸ் 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 நீட்டு காலத்துல உங்களோட இஷ்டத்துக்கு என்ன செய்யலாமோ. குளப்படி 3 பேரும் குளப்படி காலத்துக்கு வெளியில வச்சுட்டு வந்துச்சு. நாங்க ஓட வேண்டியதான். இங்க மண் பாத்திரங்கள் செய்யற இடம் இது ஃப்ரீ தான். அந்த மியூசியத்து பக்கத்திலேயே இருக்குது. இங்க பாருங்க, கடிக்குது அவைக்கு. நுழம்பு இருக்கு போல இருக்குது. அங்கட காலாலேயே ஸ்டைலா. எஸ் சாப்பாடு போடல போல இருக்கு அவைக்கு. அப்ப பசியில நிக்கிறமோ என்னமோ தெரியல. இதுக்கு ஒரு சனத்தையும் காணல. கல்லர் எல்லாம் இருக்கணும் சொல்றாங்க. பிரான்ஸ்ல இல்லாத கல்லரான்ற துணிச்சல்ல வந்தாங்க. ஆனால் இங்க மண் பாத்திரங்கள் செய்து வெளியில கொண்டே தாண்டி நம்மால ஒரு வடிவத்துக்காக இது ஒரு காட்சி படத்தெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி இல்லைங்க. இது செய்து காட்டுறதுக்கும் வச்சிருக்கணும் இங்க. அப்ப அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அந்த மண் பாத்திரங்களை செய்வினம் போல இருக்குது. ஒரு வனாந்தர பகுதியில, எனக்கு வனாந்தரம், இந்த நாட்டு மக்களுக்கு இதுதான் அவன் வாழ்வியல். பசுமையான இடம் எங்கட நாடு. அதே இப்ப போரால வனாந்தரமாக்கிட்டோம். இந்த வனாந்தர பகுதியில இந்த பாத்திரம் செய்யற இடத்த அமைச்சு வச்சிருக்கணும். ஒரு அழகுக்காக அமைச்சு வச்சிருக்கணுமா அல்லது முன்னம் இது பாத்திரம் செய்யற இடமா இருந்து பிறகு காலப்போக்கில இது டூரிஸ்டுக்காக வச்சிருக்கணுமான்னு எனக்கு தெரியாது. ஜெர்பா என்ற தீவில நாங்க நிக்கிறோம். டீ குடிக்கிற மண் கப் நல்லா அழகா செஞ்சிருக்கணும். டீ குடிக்கிற மண் கப். இதுல டீ குடிச்சா நல்லா தான் இருக்கும். சூளை மாதிரி செதுரிக்கணும். இதுக்குள்ள இறங்கலாமோ தெரியாது. ஒரு தெரியும் காணையில சூளை போற மாதிரி. இது அதெல்லாம் பழைய இதுகள் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு சும்மா ஒரு அழகுக்காக வச்சிருக்கணும் அல்லது ஒரு காட்சி படத்துக்காக வச்சிருக்கணும்னு சொல்லலாம். இதுல சாமான்கள் இருக்குது. தேத்தனி கப் 5 டினாராம். 5 டினாரண்டா 1 டினார் 30 சென்டிமெண்ட் சொன்னால் 5 டினாரண்டா 3 5 15 ₹1.50. ₹1.50 €1 சென்டிமும். ஆனால் வாங்கினால் என்ன செய்யறன்ற ஒரு பிரச்சனை. இப்ப பக்குவமா என்னென்று கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. மற்ற என்னோட கையில இப்ப காசும் இல்லை. நான் எல்லாத்தையும் அவசரப்பட்டு ஒரு மார்க்கெட்ல போய் ஏமாந்துட்டு வந்துட்டேன். கவனம், மார்க்கெட்டில் போகாதீங்கோ. இப்படியான இடங்கள்லாம் வாங்கலாம் என்றா அப்படி ஏமாத்த மாட்டாங்க. அவங்களுடைய தொழில் விற்பனை செய்யறது இல்லை. இது ஒரு கலைக்காக அமைச்சு வச்சிருக்கணும். அந்த கப் 5 டினார்ன்றது 1.5 €. ஓகேன்னா மண்ணில செய்த பாத்திரம். எனக்கு சரியான விருப்பம். மண் பாத்திரத்துல டீ குடிக்கணும்னு ஆசை. ஆனா என்னண்டு அதை கொண்டு போறது உடைக்காமல் இங்க இருந்து வாங்கி வீட்டுக்குள்ளேயே உடைச்சு போட்டேன்டா. உடைச்சிட்டேன்டா என்ன செய்யறது என்று யோசிக்கிறேன். இதெல்லாம் மண்ணில செய்த கப்புகள். இதுல டீ குடிச்சா நல்லா தான் இருக்கும். உண்மையில அழகா இருக்கு இந்த கப்புகள். ஆனா சுட்டியான மெல்லிசா இருக்குது, உடைஞ்சு போயிடும். இந்த கப்பெல்லாம் நல்லா அழகா இருக்குது மண்ணில. இது உண்மையில நாங்கள் இங்க இருந்து வாங்கிட்டு போய் என்ன பொருளை பரிசா கொடுக்கறோம் என்று சொல்லிக்க இப்படியான பொருட்களை வாங்கிட்டு பரிசா கொடுக்கலாம். காத்து ப்ளூ இருக்குது. இதுல காத்து ப்ளூவே அடிக்கலாம். ஆனா அதுக்கு எவ்வளவு காசு வருமென்று தெரியல.
Bravo. நான் அப்போதான் ஒரு போய் சொல்லிட்டேன். வாசல நின்ற 3 பேரும் எனக்கு முத்தம் தர வரைக்க நான் நினைச்சேன் பெண்கள் உண்டு. இல்லையாம், இவதானாம் பெண்ணாம். வெளியில 3 ஆண்களை திறந்து விட்டுட்டு இந்த பெண்ணை கொண்டு வந்து தனியா வெயிலுக்குள்ள கட்டி விட்டுக்கிறாங்க. எல்லா இடமும் இந்த பெண்களுக்கு மட்டும் துரோகம் செய்யறாங்க போல இருக்குது. வெளியில அந்த ஆண்கள் கொஞ்சம் நிழலுக்குள்ள தண்ணியோட 3 பேரும் கதைச்சு விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பெண்ணை கொண்டு வந்து வெயிலுக்கு கட்டி விட்டுக்கிறாங்க. ஆனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்க பாருங்க, கக்கா இருக்குது, புணுக்க போடுதுன்னு சொல்லலாம். இங்க ஒலிவ் மரம், ஒலிவ் காய் மாதிரியே அந்த கக்காக்களும் ஒலிவ் சைஸ்ல இருக்குது, கருப்பு கலர்ல ஒலிவ் கக்கான்னு அந்த ஒலிவ் காய் மாதிரியே இந்த கக்காவும் இருக்குது கருப்பு நிறத்துல. அதே சைஸ்ல கிட்டத்தட்ட ஒலிவையும் இதையும் வச்சா தெரியாம சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது. லவணக்கண்ணு வாரா லவனு கிட்ட போக பயமா இருக்கா. பயம் இல்லையாமட்டு தள்ளி தள்ளி நிக்கிற. கிட்ட போக பயம். ஒரு வனாந்தர பகுதி பாருங்க, தண்ணியே இல்லை. ஆனா இன்னொரு பிரச்சனை, தண்ணியும் உவர்ப்பு நீர், குடிக்க முடியாது. விலங்குகளும் பாவங்கள் தான். இப்ப அவர் செய்த மாதிரி கப்பலை செய்து 1200 டிகிரியில் நெருப்புல இந்த பால்மிய இந்த ஓலைகள் எல்லாம் போட்டு எல்லாம் எரிச்சு எடுத்து சுட்டாத்தான் இது உடையாத ஒரு பாத்திரமா அமையுது. Voilà, un monsieur avec un petit chapeau. C'est pour et une petite dame avec son petit chapeau. தொப்பி போட்ட மனிதர்கள்.